சென்னை மெட்ரோ ரயிலில் டிக்கெட் எடுத்து பயணம் செய்த முதல்வர் விஜய். முதல்வரை கண்டதும் உற்சாகம் அடைந்த பொதுமக்கள். சென்னை நந்தனத்தில் உள்ள மெட்ரோ ரயில் தலைமையகத்தில் முதல்வர் விஜய் ஆய்வு. 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னை கத்திப்பாராவில் அமைக்கப்படும் இந்தியாவின் மிக உயரமான மெட்ரோ ரயில் பாலம் 101 அடி உயரத்தில் சென்று ஆய்வு செய்த முதல்வர் விஜய். விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவை. போரூரிலிருந்து பூந்தமல்லி வரை ஓட்டுநரில்லா மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தார் முதல்வர் விஜய். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர முடியாது என கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவக்குமார் திட்டவட்டம். காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்வோம் என்றும் அறிவிப்பு. காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக தமிழக முதல்வர் விஜய் தன்னிடம் தொலைபேசி வாயிலாக பேசியதாக டி.கே. சிவக்குமார் தகவல். கர்நாடகா காவிரி படுகை பகுதிகளை பார்வையிட விஜய்க்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் பேட்டி. ಈ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡು ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಕೂಡ ನನ್ನ ಹತ್ರ ಬಂದು ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ ಕೆಲವು ವಿಚಾರಗಳನ್ನ ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ ಇಂಗಿತವನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ್ದಾರೆ. ನನ್ನ ಹತ್ರನೂ ಫೋನಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. காவிரி நீர் திறக்கும் உத்தரவுக்கு எதிராக பெங்களூருவில் கன்னட அமைப்பினர் போராட்டம். தடையை மீறி போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்த காவல்துறை. தமிழகம் முழுவதும் 40க்கும் அதிகமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. டாஸ்மாக் முறைகேடு புகாரில் விசாரணை. திமுக எம்பி டி.ஆர். பாலுவுக்கு சொந்தமாக மன்னார்குடியில் உள்ள மதுபான ஆலையில் சோதனை. ஈரோடு மாவட்டம் சூரியம்பாளையத்தில் டாஸ்மாக் மேலாளர் அலுவலகத்துடன் கூடிய குடோனிலும் ஆய்வு. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு. டாஸ்மாக் முன்னாள் மேலாண் இயக்குநர் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிந்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை சோதனை. செந்தில் பாலாஜியின் தாய் தந்தையிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தகவல். மடியில் கனமில்லாததால் வழியில் பயமில்லை என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில். லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கை சந்தித்து சோதனையை வெல்வேன் என்றும் பேட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒன்று தெளிவாக சொல்றேன். மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அதனால எந்த வழக்கா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனையா இருந்தாலும் சரி, நாங்கள் நேராக நின்று தைரியமா எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வான 126 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதல்வர் விஜய். துணை ஆட்சியர், துணை காவல் கண்காணிப்பாளர், உதவி ஆணையர் பணியிடங்களுக்கு நியமன ஆணை.
மருத்துவத்துக்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை தாவேகா அரசு காற்றில் பறக்கவிட்டதாக மு.க. ஸ்டாலின் விமர்சனம். போராடி பெற்ற இடங்களை பறிகொடுத்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. நூற்று 51 உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் விவகாரத்தில் திமுக அரசு தாரை வார்த்த உரிமையை தாவேகா அரசு மீட்டுள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் விளக்கம். போராடி பெற்ற இடங்களை தாவேகா அரசு பறிகொடுத்து விட்டது என்ற ஸ்டாலினின் புகாருக்கு பதில். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகே கடலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க எதிர்ப்பு. திட்டத்துக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் அதிமுகவினர் போராட்டம். மூன்று மாதங்களில் 22,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளது தாவேகா அரசு. விஜய் ஆட்சி நீடிக்காது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேச்சு. இந்த அரசு தாவேகா அரசு, விஜய் தலைமையிலான தாவேகா அரசு நிரந்தரமான அரசு அல்ல. தாவேகா அரசுடைய அந்த ஆயுள் காலம் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்றைக்கு வேணுமானாலும் அந்த அரசு வீட்டுக்கு போகலாம். இப்பயே 22,000 கோடி கடனை வாங்கிட்டானுங்க 3 மாசத்துல. நீங்க நம்பவும் மாட்டீங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்த விவகாரம். ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களும் கே. பழனிசாமியும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி பதிலளிக்க சட்டமன்ற செயலர் அழைப்பு. மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு சிலை திறப்பு விழா. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் பங்கேற்பு. திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் நீண்ட நெடுங்கால நெருங்கிய கொள்கை உறவு உள்ளது. ஆர்எஸ்எஸ் பாஜகவை சமரசம் இல்லாமல் எதிர்க்கிறோம் என மு. வீரபாண்டியன் பேச்சு. எங்களுக்கு திராவிட கழகத்திற்கும் கம்யூனிஸ்ட் பேரியக்கத்திற்கும் நீண்ட நெடுங்கால உறவுகள் இருக்கிறது, கொள்கை உறவுகள் இருக்கிறது. எங்களுக்கு ஒரே ஒரு பகை முரண் ஆர்எஸ்எஸ், பிஜேபி. சமரசம் இல்லாமல் அரசியல் போர்க்களத்தில் அவர்களை வீழ்த்துவதற்கு நாங்கள் துடிக்கிறோம். நீட் வந்தது முதலே திமுக அதை எதிர்த்து போராடி வருகிறது. நல்லக்கண்ணு சிலை திறப்பு விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. என்னைக்கு நீட் முதலா வந்துச்சோ அன்னையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து கொண்டுதான் இருக்கின்றது. பாமக தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் அன்புமணி ராமதாஸ். தேர்தலுக்கு முன் பிரிந்த அன்புமணி ராமதாஸ் மீண்டும் இணைந்த நிலையில் தேர்வு. இவர்கள் மூவரும் தலைவர் பதவிக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கின்றோம். ஆந்திராவிலும் பாட்டாளி மக்கள் கட்சி விரைவில் தொடக்கம். மாமல்லபுரத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு. இன்னும் ஒரு சில மாதத்தில் ஆந்திராவிலே பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்படும். அவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க மக்கள். அங்க கடந்த ஒரு 3 மாதமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற சனிக்கிழமை பனையூர்ல ஒரு முக்கியமான நபர்கள் ஒரு 100 பேர் வராங்க, வந்து பார்க்கறாங்க. ஏன்னா ஆந்திராவில் இருக்க அத்துணை மாவட்டங்களிலிருந்து வராங்க. மேகதாட்டு விவகாரத்தில் கர்நாடகா காங்கிரஸ் அரசு குழந்தையை கிள்ளுகிறது. மாணிக்கம் தாகூர் தொட்டிலை ஆட்டுகிறார். காங்கிரஸ் தனித்து நின்று கவுன்சிலர் தேர்தலில் கூட வெல்ல முடியாது என்றும் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். அங்க காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸ் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் குழந்தையை கிள்ளி விடுவாராம். தமிழ்நாடு காங்கிரஸ் இங்க வந்து தொட்டில் ஆட்டுவாங்களாம். இங்க காங்கிரஸ் கட்சியில் ஒரு புதுசா தலைவர் வந்திருக்கிறார். உங்களால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது தனியார்.
தமிழ்நாட்டில் மது விற்பனையை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது. முழு மதுவிலக்கு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து அவதூறு பரப்பியதாக 2 யூடியூபர்கள் மீது வழக்கு பதிவு. 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருப்பதாக நீதிமன்றத்தில் மதுரை மாவட்ட சைபர் கிரைம் பதில். இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை மற்றும் மிரட்டல் விடுத்ததாக புகாருக்கு ஆளாகியுள்ள தவிக நிர்வாகி விஜய் மோகன் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வலியுறுத்தல். சென்னையில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக பி த லீடர்ஸ் அமைப்பு பேரணி. ஆகஸ்ட் 16ஆம் தேதி பேரணி நடைபெறும் என அண்ணாமலை அறிவிப்பு. வந்தே மாதரம் தேசிய பாடலை அவமதிப்பதை கிரிமினல் குற்றமாக கருதி கடும் தண்டனை விதிக்க வகை செய்யும் மசோதா நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நிறைவேற்றம். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது மசோதா. को पारित किया जाए। जो सदस्य इसके पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में प्रस्ताव स्वीकृत हुआ। 2026 को 11 बजे तक के लिए स्थगित की जाती है। டெல்லியில் மாணவர்கள் மீது பெல்லட் குண்டு தாக்குதல் நடத்த அமித்ஷா உத்தரவிட்டார் என நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஆதாரமற்ற பேச்சுக்காக ராகுல் மன்னிப்பு கோர வேண்டும் என அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தல். மக்களவையில் கடும் அமளி. You can make statement outside in the house. You cannot make that statement. It is a serious allegation. It is a breach of his own position and privilege. This is not proper. பெல்லட் குண்டு குறித்த தனது பேச்சில் எந்த தவறும் இல்லை என ராகுல் காந்தி திட்டவட்டம். தனது பேச்சு தவறு என கருதினால் அமித்ஷா நாடாளுமன்றத்திற்கு நேரில் வந்து விவாதிக்கவும் ராகுல் காந்தி வலியுறுத்தல். வாக்குறுதியை மீறிய மத்திய அரசு வெட்கப்பட வேண்டும். மாணவர்கள் மீதான நடவடிக்கையை நிறுத்தாவிட்டால் நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் கரப்பான் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே எச்சரிக்கை. कार्रवाई ना करे तो बेटर है। ये सारे स्टूडेंट्स जो थे इस देश के भविष्य के लिए लड़ रहे थे, अपने भविष्य के लिए प्रोटेस्ट कर रहे थे। वो कोई पॉलिटिकल रैली नहीं कर रहे थे, वो कोई देश विरोधी नारे नहीं लगा रहे थे, वो देश के भविष्य के लिए कर रहे थे। மத்திய பிரதேசத்தில் விவசாயிகள் நடத்திய பேரணியில் வெடித்தது வன்முறை. காவல்துறை விவசாயிகளிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. E20 பெட்ரோலால் வாகனங்களின் மைலேஜ் வெகுவாக குறைவதாக சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்களுக்கு மத்திய அரசு மறுப்பு. 20 கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய வாகனம் E20 பெட்ரோலுக்கு மாற்றியதற்கு பிறகு 0.6 கிலோமீட்டரை குறைந்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு. உலகளாவிய கப்பல் ஊழியர்கள் எண்ணிக்கையில் சீனா ரஷ்யாவை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடம் பிடித்தது இந்தியா. சர்வதேச கப்பல்களில் இந்தியர்களின் பங்களிப்பு 10 ஆண்டுகளில் 5.2%இலிருந்து 12.16% உயர்வு. டெலிகிராம் செயலி நிறுவனர் பவல் டுரோவ் பயங்கரவாத ஆதரவாளர் என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிப்பு. தேடப்படும் குற்றவாளிகள் பட்டியலிலும் சேர்ப்பு.
ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை தாக்கிய யுக்ரைன். அமெரிக்க அதிபர் டிரம்பை யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்த சில மணி நேரங்களில் தாக்குதல். ரஷ்யாவுக்கு பொருளாதார தடைகளை அதிகரிக்கும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப் போகும் அமெரிக்க நாடாளுமன்றம். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா சீனாவுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் சூழல். மனித உதவியின்றி தன்னைத்தானே உருவாக்கும் நிலையை ஏஐ தொழில்நுட்பம் அடைந்துவிட்டதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கை. ஏஐயின் அதீத வளர்ச்சியை கட்டுப்படுத்த அமெரிக்க அரசிடம் ஓபன் ஏஐ, ஆந்த்ரோபிக் உள்ளிட்ட நிறுவனங்கள் கோரிக்கை. சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் அதிநவீன ரோபோட்டுகள், சோலார் மின் திட்டங்களுக்கான இன்வெர்ட்டர்களுக்கு தடை விதித்தது அமெரிக்கா. உளவு அபாயம் அமெரிக்க கட்டமைப்பு திட்டங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என கருதி ட்ரம்ப் அரசு நடவடிக்கை. ஆஸ்திரேலியாவிலிருந்து பிரான்சுக்கு இடைநில்லாமல் பறந்து குவாண்டஸ் நிறுவன விமானம் புதிய சாதனை. 23,000 கிலோமீட்டர் தொலைவை 24 மணி நேரம் 24 நிமிடத்தில் இடைநில்லாமல் கடந்து வரலாறு படைத்தது. ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் பேட்டிங் தரவரிசையில் இந்திய வீரர் சுப்மன் கில் மீண்டும் முதலிடம். T20 பேட்டிங் தரவரிசையில் வைபவ் சூரியவன்ஷி 48வது இடத்திற்கு முன்னேற்றம். உலகிலேயே $300 மில்லியன் மேல் பிராண்ட் மதிப்பு கொண்ட முதல் கிரிக்கெட் அணி என்ற பெருமையை பெற்றது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. ஹூலிகன் லோக்கி என்ற சர்வதேச முதலீட்டு வங்கியின் ஆய்வில் தகவல். ஜூலை மாதத்தில் அதிக மின் கட்டணம் வந்ததாக புகார் எழுந்த விவகாரம். விசாரணை நடத்தி ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள் அறிக்கை அளிக்க அதிகாரிகளுக்கு மின் வாரியம் உத்தரவு. தங்கம் விலை சவரனுக்கு $480 குறைந்தது. சென்னையில் கடந்த 2 நாட்களில் சவரனுக்கு $1,720 சரிவு. பழனி கோயில் மடத்தின் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்த வழக்கு. திருப்பூர், திண்டுக்கல், விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை. கரூரில் கோயில் நிலங்களை மட்டுமல்ல வக்ஃபு வாரிய நிலங்களையும் பதிவு செய்ய தடை நீக்கம். கரூர் நில விவகார வழக்கில் அறநிலையத்துறை தரப்பு நீதிமன்றத்தில் தகவல். மதுரை கள்ளழகர் கோயிலில் ஆடி திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. காரைக்கால் கைலாசநாதர் கோயிலில் உலக புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா நிறைவு. விடையாற்றி உற்சவத்துடன் நிறைவடைந்த திருவிழாவில் திரளான பக்தர்கள் தரிசனம். அயோத்தி ராமர் கோயில் காணிக்கை விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் சமாஜ்வாடி கட்சியினர் ஆர்ப்பாட்டம். காணிக்கை திருடர்களே பதவி விலகுங்கள் என முழக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் அமிர்பால் சிங் மற்றும் சிறையில் உள்ள சீக்கிய தலைவர்களை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி சண்டிகரில் போராட்டம். ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த குவிக்கப்பட்டுள்ள காவல்துறை. இருபத்தி 3 ஆண்டுகளுக்கு முன் விருதுநகரில் காணாமல் போன சிறுவன் பாகிஸ்தான் எல்லை அருகே மீட்பு.
கொத்தடிமையாக இருந்து மீட்கப்பட்ட மகனை பார்த்து நிகழ்ந்த தாய். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளம். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கோவை குற்றாலம் அருவி தற்காலிகமாக மூடல். அசாமின் திகோ நதியின் கோர தாண்டவத்தில் சிக்கி சிதைந்த கிராமம். வீடுகளும் வாகனங்களும் சேற்றில் புதைந்ததால் மக்கள் வேதனை. அசாம் பெருமழைக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75ஆக உயர்வு. உடற்கூறாய்வு செய்யாமல் உடனடியாக உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைக்க முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா உத்தரவு. டெல்லியில் பெய்து வரும் கனமழையால் பல பகுதிகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். பேருந்துக்குள் மழைநீர் புகுந்த நிலையில் பயணத்தை தொடரும் நிலைக்கு தள்ளப்பட்ட பயணிகள். மாநிலத்தையே சீரழித்து விட்டார்கள் என டெல்லி வெள்ள பாதிப்பை சுட்டிக்காட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டனம். டெல்லி மெட்ரோ ரயில் நிலையத்தை சுற்றி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் காட்சிகளை பதிவிட்டு விமர்சனம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கனமழையின் போது பேருந்து நிழற்குடையின் கீழ் ஒதுங்கியவர்களை விரட்டிய காவல்துறை. விஐபி செல்லும் பாதை என குறிப்பிட்டு பேசிய காவலர்களை கடுமையாக விமர்சித்து வரும் நெட்டிசன்கள். வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு இல்லாததால் வாடிக்கையாளர்களிடம் 7087 கோடி ரூபாய் அபராதம். தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் வசூலித்ததாக நாடாளுமன்றத்தில் அரசு தகவல்.